ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் சப்ஸ்கிரைபர் செய்வாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வரப்போகிற பெரிய கார்த்திகைக்காக நீங்கள் எப்படியெல்லாம் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஐடியாலாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் செஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுனாக்கா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் இப்போ கார்த்திகைக்காக வாங்கலை. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு சில விளக்குகள் வாங்கினேன். அதில் கார்த்திகைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்குகளை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆடி மாதத்தில் எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆடி மாதத்தில் நான் பூஜை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அப்போ வாங்கினது தான் இந்த விளக்கு. இந்த 5 முக விளக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் ஏற்றாமே வச்சுருந்தேன். கார்த்திகை அன்னைக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு. இப்போ கார்த்திகை தீபத்துக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி தான் ஏற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எப்போதுமே விளக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது நான் ஒரு 2, 3 நாள் கூட ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இப்போ வீடியோவுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சது காமிச்சிருக்கேன். 3 நாள் கூட வச்சு ஊற வைக்கலாம். அது எவ்வளோ ஊற ஊற விளக்குகள் ஸ்ட்ராங்காக இருக்கும், நீண்ட நாளைக்கு வரும். அந்த அளவுக்கு தெறிப்பு கொடுக்காது. நம்ம கம்மியான நேரம் ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க விளக்குகள் சீக்கிரமே தெறிப்பு கொடுத்துரும், உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே நல்லா விளக்கெல்லாம் தண்ணியில் இருந்துட்டு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா சுற்றிலும் மஞ்சளை அந்த அகல் விளக்கில் தேய்ச்சி விடுவோம் இல்லையா, அது மாதிரி கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய விளக்குகளுக்கு மட்டும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. விளக்கிலிருந்து எண்ணெய் கசிவு வராமல் தடுக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான நெயில் பாலிஷ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து விளக்கோட பின்பகுதியில் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எண்ணெய் கசிவு இருக்காது. எப்போது நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கனாலும் கார்த்திகை விளக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்க. நீங்கள் முதல் நாளே வேப்பிலையிலையோ வெற்றிலையிலையோ இந்த மாதிரி இலைகளில் அரச இலை, மா இலை இந்த மாதிரி இலைகளில் நீங்கள் அந்த அகல் விளக்கு வைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எண்ணெய் கசிவை தவிர்த்துரும். நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இலை இருக்குது, அந்த இலையை தான் நான் பிச்சு வச்சுப்பேன். உங்கள் வீட்டில் வெற்றிலை செடி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வெற்றிலை கூட வச்சுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி நான் பஞ்சுத்திரி தான் எடுத்திருக்கேன். இந்த பஞ்சுத்திரியில் 2 நன்மைகள் இருக்குது. நம்ம அந்த சாதாரண திரியை போடும்போது அந்த முனைப்பகுதியில் கரி பிடிச்சிரும். இப்படி நம்ம பஞ்சுத்திரியை உருட்டி வட்டமாக வச்சுட்டு மேலே மட்டும் திரி மாதிரி செஞ்சு வைக்கும்போது இது பஞ்சு அதிகமான எண்ணெய்களை உறிஞ்சி வச்சுக்கும், நீண்ட நேரத்துக்கு எரியும். இந்த பஞ்சுத்திரி போடுறதுனால நம்ம லிட்டராக எண்ணெய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. கம்மியான எண்ணெயே போதும். இந்த விளக்கு ரொம்ப நேரம் நின்று நீண்ட நேரத்துக்கு எரியும். இந்த மாதிரி கீழே கொஞ்சம் அதிகமாகவும் மேலே திரி போல் நீங்கள் சுருட்டி வச்சுக்கோங்க. எல்லா விளக்குகளுக்குமே நீங்கள் முதல் நாளே நீங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே திரியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற போகும்போது அதுக்குள்ளே ஒரு முக்கியமான பொருளை சேர்க்கணும். அந்த பொருளை சேர்த்திங்கனாக்க நம்ம வீடே ஒரு தெய்வீகமான நறுமணமாக இருக்கும். இப்போ நீங்கள் தாம்பாளத்தில் தான் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் 2 முறையாக செஞ்சுருக்கேன். நான் தாம்பாளத்துலேயும் தரையிலையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த காம்புகளை நாம் கட் பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் இலைகளை வச்சுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு டெமோவுக்கு தான் நான் வைக்கிறேன். இதை இலையை வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு இன்னொரு டிசைனும் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது இந்த டிசைன் தான். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்.
ஷார்ட்ஸ் வீடியோஸ் அதிலெல்லாம் நான் நிறைய நிறைய டிசைன் செஞ்சுருக்கேன். என்னோடய குடும்பத்தில் வந்து 1,17,000 பேர் சேர்ந்துருக்கீங்க. எவ்வளவோ யூடியூபர்கள் மத்தியில் என்னோடய சேனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்குது ஒரு பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். எனக்கு வந்து ப்ளே பட்டன் கிடச்சிருச்சு. அதுக்காக உங்கள் அனைவருக்கும் நான் மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செவந்தி பூ வச்சுருக்கேன். ஒரு 3 பூ தான் வச்சு காமிக்கிறேன். அடுத்ததாக நான் இன்னொரு டிசைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் தரையில் வைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா தரையை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் கோலம் போட்டுருங்க. இது வந்து நடு ஹால் அப்படிங்கிறதுனால நான் வந்து விளக்க சும்மா ஏற்றி காமிக்கிறேன். என்கிட்ட இருந்த ஜெவந்தி பூவை நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் உதுத்துட்டு இந்த விளக்கில் எப்படி ஸ்டார் வருதோ அதே போல் கொஞ்சமாக அள்ளி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அது போல் வச்சுக்கலாம். நான் இந்த விளக்கு ஸ்டார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பூக்களை உதுத்து நான் வச்சுருக்கேன். பூக்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் சைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உதிரி பூக்கள் நீங்கள் வெவ்வேறு பூக்கள் இருந்துச்சுன்னா கூட இன்னும் இதுக்கு மேலேயே அடுத்தடுத்து நிறைய பெரிய ஸ்டார் மாதிரி கூட நீங்கள் உருவாக்கிக்கலாம். அது உங்கள்கிட்ட பூக்கள் இருக்கிறத வச்சு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். என்னோடய இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த மாதிரி நந்தியாவட்ட இலைகளை சுற்றிலும் வச்சுருக்கேன். நீங்கள் வேணாக்கா வெற்றிலையோ உங்கள்கிட்ட என்னென்ன இலைகள் இருக்கோ அரச இலை வைக்கலாம், மா இலை வைக்கலாம், என்னென்ன இலைகள் இருக்கோ வச்சுக்கோங்க. என்கிட்ட ரோஸ் இல்லை, வெறும் செவந்தி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த செவந்தி பூவை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் இருந்ததுன்னா இடைகளில் ரோஸ் வெவ்வேறு கலர் பூக்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை விட்டுட்டு தீபத்தை ஏற்றி பாருங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இது கூட முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது தாங்க பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் சேர்க்கலாம், வெள்ளை கற்பூரமும் சேர்க்கலாம். இது வந்து தீபம் எரிய எரிய இந்த கற்பூரத்திலேருந்து வர்ற ஒரு நறுமணம் வந்து உண்மையிலேயே ஒரு தெய்வீக நறுமணமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க.